இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க ஹனிமூன் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கங்கிறத பார்க்கறதுக்கு தான் இவன் வந்திருக்கிறான். இந்த பையனுக்கு பெரியப்பாவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஆச்சுங்கிற விஷயத்துல ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்குது. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா ஐயோ கனகாவும் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குதே. பூக்காரி கனகா இவங்க ரெகுலரா வந்து போறவங்க தானே, இவங்கள சந்தேகப்படுறது வேஸ்ட். அப்பாடா, இந்த பையனுக்கு கனகா மேல சந்தேகம் வரல. இல்ல, எதுக்கும் இவங்களையும் சந்தேக லிஸ்ட்ல வைப்போம். கண்டிப்பா இதுல யாரோ ஒருத்தர் தான் பெரியப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமா இருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க டாக்டர். என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களை இன்னும் ஆளை காணோம்? நீங்க வருவீங்கன்னு சொல்லி ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் அதான் சொன்னனே, வர வழியில ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சி தான் வந்துட்டு இருக்கேன். பக்கத்துல நான் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இத பாருமா, உங்க மாமாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம இருக்கிற ரத்தத்தை ஏத்திட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்க மெடிசனை கொடுத்து அவரை நாங்க உயிரோட வச்சிருக்கோம். லேட்டாக ரொம்ப ரிஸ்க் தான். கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரம் வாங்க. ஓகே டாக்டர், நான் உடனே வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. டாக்டர் 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. சீக்கிரம் போய் ஆகணும். இந்த மருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சரிம்மா சரிம்மா. 800 குடத்தை தாண்டியாச்சுமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. வரலட்சுமி, முடியலன்னா சொல்லு, அக்கா செய்யறம்மா. முடியலன்னா நானே சொல்றேன்க்கா. பாத்து போமா. இறங்க மாட்டியா? என்னம்மா அது? எங்க மாமாவை காப்பாத்துறதுக்கான மருந்து. மருந்தா? அது சரி, அது என்ன மருந்துன்னு நாங்களும் பார்க்கணும். பொட்டியை திறந்து காட்டு. சார், இத பிரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பிரிச்சா மருந்து ஒண்ணு இல்லாம போயிடுமா. பிரிக்காம தான் இத கொண்டு வர சொல்லிருக்காங்க. என்னம்மா கதை சொல்லிட்டு இருக்க? அவ்வளவு முக்கியமான மருந்துனா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவாங்க, ஆட்டோல கொண்டு போற? அதுவே எனக்கு சந்தேகமா இருக்கு. வர வழியில ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு சார். பஞ்சர் ஆயிடுச்சா? இல்ல ஆம்புலன்ஸ் துரத்தி வரத பார்த்துட்டு நீ ஆட்டோ பிடிச்சு தப்பிச்சு போறியா? சார் நான் எதுக்கு சார் போய் சொல்ல போறேன்? நான் மருந்து தானே சார் எடுத்துட்டு போறேன். நீ போதை மருந்து கடத்திட்டு போறதா தகவல் வந்திருக்கு. முதல்ல அதை திறந்து காட்டு, நாங்க செக் பண்ணோம். போதை மருந்தா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இருக்கா இல்லையானே நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல திறந்து காட்டு பாக்ஸ். சார் இது பிரிச்சுங்கன்னா மருந்து வீணா போயிடும் சார். எங்க மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை போய் நான் காப்பாத்தணும், புரிஞ்சுக்கோங்க சார். கேட்டா காட்ட மாட்டியா நீ? முதல்ல குடுமா. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். பராசக்தி, ஓம் சக்தி. ஏய் வரலட்சுமி, ஒண்ணும் இல்ல, நீ போய் உட்காரு. பரவாயில்ல, நீ உட்காரு, நான் ஊத்துறேன். டாக்டர், மருந்து என்ன வரலீங்களா? ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். சீக்கிரம். போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மா, சார் தான் சொல்றாருல, குடுமா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இத வச்சுதான் எங்க மாமாவை காப்பாத்தணும். நான் இந்த மருந்தை கொடுக்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டியா? குடுமா. ஏய் நில்லு, நில்லுமா. ச்சே, போனை அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஹலோ மா, எங்கம்மா இருக்க? டாக்டர், நான் ஹாஸ்பிடலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். என்னம்மா அவசரம் தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? போலீஸ்காரங்க நான் போதை மருந்து கடத்துறதா என்ன சந்தேகப்பட்டு புடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர நேரம் ஆயிடுச்சு. நந்தினி உங்க மாமாவுக்காக கொடுத்த ரத்தம் முடிய போகுது. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வரலனா உங்க மாமாவோட உயிரை எங்களால காப்பாத்த முடியாது. ஐயோ
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மெடிசின் வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். ஓகே. என்ன டாக்டர் வந்துட்டு இருக்காங்களாமா? வராங்களாமா? ஆமா. தேங்க் காட். ஆ. ஐயோ ஓ மை காட். சார் சார் திரும்பவும் ஃபிட்ஸ். சார், நர்ஸ் காலை பிடிங்க. டாக்டர் ரத்தம் முடிய போறதுனால திரும்பவும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. அந்த பொண்ணு மருந்து கொண்டு வரதுக்குள்ள உயிருக்கே ஆபத்தாயிடும் போல இருக்கே. இப்போ என்ன டாக்டர் பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியலம்மா. அம்மா, பிளட் கொடுத்த பொண்ணையும் பொண்ணோட ஹஸ்பண்டையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா எங்க அப்பாக்கு என்னாச்சு? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர், அப்பாக்கு என்னாச்சு டாக்டர்? மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்பா அப்பா ஏற்கனவே அவருக்கு கொடுத்த ரத்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்பவும் அவருக்கு ரத்தம் கொடுத்தாகணும். அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன். ஓகே டாக்டர், நான் கொடுக்க ரெடி. சிஸ்டர், அதிகமா பிளட் எடுத்து அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிட போகுது. அந்த பொண்ணுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு எவ்வளவு ரத்தம் தேவையோ அவ்வளவு மட்டும் எடுங்க. ஓகே டாக்டர். உங்க அப்பா உயிரை காப்பாத்த போற மருந்த ஏர்போர்ட்ல இருந்து வாங்க வானதி போயிருக்காங்க. அத சொன்னா நீங்க பயப்படுவீங்கன்னு நாங்க சொல்லல. அந்த மருந்தை வாங்கிட்டு வர வழியில போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்களாம். அங்க ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஐயோ என்னாச்சு டாக்டர்? அதனாலதான் மருந்து வர்றதுக்கு டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்றாங்க. உங்க ஒய்ஃப் கொடுக்கிற ரத்தத்தை வச்சு இன்னும் ஒரு 5 இல்ல 10 நிமிஷம் வரை தாக்கு பிடிக்கலாம். ஆனா அதுக்குள்ள அந்த மருந்து வந்தா மட்டும்தான் உங்க அப்பா உயிரை எங்களால காப்பாத்த முடியும். டாக்டர், நான் போய் எப்படியாவது அந்த மருந்தை கொண்டு வரேன் டாக்டர். நீ பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். டாக்டர், நீங்க அந்த சொல்லுங்க. ப்ரொசீஜரை ஸ்டார்ட் Okay, பண்ணிருங்க. டாக்டர். ஆமா, சீக்கிரம். நான் பாத்துக்கிறேன். ஆ சிஸ்டர், அந்த பொண்ணோட ரத்தத்தை மிஷின்ல கொடுத்து அதுக்கப்புறம் பேஷண்ட் உடம்புல ஓகே ஏத்துங்க. டாக்டர். கரிகாலா, ஏதாவது பிரச்சனையா? உங்க அப்பா எப்படி இருக்கான்? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்பா நல்லா தான் இருக்காரு. கடவுளே, ஏய்! பொதுவா ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு அதிக ரத்தம் தேவைப்படும். உங்க மாமாவை காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷ உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய ரத்தத்தை விட அதிகமா தான் உங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறோம். உங்க மாமா உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரத்தம் கொடுக்கிற உங்க உயிர் ரொம்ப முக்கியம். அதனால மயக்கம் வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா உடனே எங்களுக்கு சொல்லிடுங்க. ரத்தம் எடுக்கிறத நான் நிறுத்த சொல்லிடுறேன். அப்படி நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓகே டாக்டர்.